ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம யூனிட் 5 ஒர்க் எனர்ஜி அண்ட் பவரோட ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த இந்த ப்ராப்ளம் ஒர்க் கான்செப்ட் பேஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராப்ளத்தில் என்ன பிடிச்சிருக்காங்கன்னா, ஒரு பார்ட்டிகிள் மேலே எஃப்ங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அதனால அந்த பார்ட்டிகிள் ஜீரோல இருந்து 10 மீட்டர் தள்ளப்படுது. இப்படி இந்த பார்ட்டிகிள் ஜீரோல இருந்து 10 மீட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுறதுக்கு இந்த பார்ட்டிகிள் மேல எஃப் அப்படிங்கிற ஃபோர்ஸ் வந்து எவ்வளவு ஒர்க் டன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணணும். இதான் நம்மளுடைய டாஸ்க்கு. ஸோ பேசிக்காக ஒர்க் டன் அப்படிங்கிறது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ மேத்தமெட்டிக்கல் டெஃபினிஷன் படி ஒர்க் டன் அப்படிங்கிறது வந்து ஒர்க் டன் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் வெக்டார் டாட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த எஃப் அப்படிங்கிற ஃபோர்ஸ் வெக்டார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதோட மேக்னிடியூட் வந்து எப்பவுமே கான்ஸ்டன்டாக இருக்கணும். அதாவது இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கக்கூடிய டைம்ல மேக்னிடியூட் கான்ஸ்டன்டா இருக்கணும். அப்போ மட்டும்தான் நம்ம இந்த ஃபார்முலா எக்ஸாக்டா அப்ளை பண்ண முடியும். இல்லைன்னா அப்ளை பண்ண முடியாது. ஸோ வந்து இப்போ நம்ம ஃபோர்ஸ் வெக்டார் என்ன வெக்டார்னு பார்ப்போம். ஆக்சுவலாக ஃபோர்ஸ் வெக்டார் பார்த்தீங்கன்னா இங்க 5y + 20 மொத்தத்துல j. அதாவது j டைரக்ஷன் மட்டும் தான், y டைரக்ஷன் மட்டும் தான் ஆக்ட் ஆகுது. x டைரக்ஷன்லயும் y டைரக்ஷன் z டைரக்ஷன்லயும் ஃபோர்ஸ் வெக்டர் ஆக்ட் ஆகல. ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகல. அதனால அது மட்டும் இல்லாம y டைரக்ஷன்ல அதோடைய பொசிஷன் y காம்பனண்ட்டை வச்சு y யோட பொசிஷனை பொறுத்து இந்த y காம்பனண்ட் வந்து சேஞ்ச் ஆகுறது நம்மளால பார்க்க முடியுது. அதாவது 5y + 20 லீனியர் ஃபங்க்ஷன். ஸோ நான் இதை ட்ரா பண்ணியிருக்கேன். இது ஃபோர்ஸ் வர்சஸ் y, அதாவது பொசிஷன். ம். இப்ப பார்த்தோம்னாக்க, எ இப்ப வந்து ஃபோர்ஸ் வெக்டாரையும் கண்டுபிடிச்சாச்சு, டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டாரையும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இது வந்து இந்த ஃபோர்ஸ் வெக்டார பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட்டா இல்ல. அதாவது அது டிஸ்பிளேஸ்மென்ட் நடக்கிறது 0ல இருந்து 10 மீட்டர் நடக்கும்போது, இதோடைய ஃபோர்ஸ் வேல்யூ கான்ஸ்டன்ட்டா இல்ல அப்படிங்கிறதுனால, நம்ம இந்த ஃபார்முலாவ இந்த மாதிரி அப்ளை பண்ண முடியாது. இது தப்பான அப்ரோச். இது தப்பு ஆக்சுவலா. இது ஒர்க் கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தடே கிடையாது. ஸோ நான் இத வந்து நீங்க மேபி சிலவங்க வந்து இது தப்பு பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து இத தப்பா தப்பா போட்டு ராங் அப்ரோச்ல போட்டிருக்கேன். ஸோ இங்க நான் என்ன பண்ணியிருக்கேன், W is equal ஃபோர்ஸ் வெக்டார் டாட் டி வெக்டார். அப்போ எனக்கு தான் ஃபோர்ஸ் வெக்டார் தெரியுங்களா, 5y + 20j. டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் தெரியும் 10j. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் அப்படிங்கிறது வந்து 0ல இருந்து 10 மீட்டர் j டைரக்ஷன் நோக்கி நகர்ந்ததுனால நான் 10j போட்டிருக்கேன். அப்போ W is equal to பார்த்தீங்கன்னா பேசாம ஸ்ட்ரெயிட்டா F வெக்டார் டாட் டி வெக்டார்னு போட்டு, ஸோ j வெக்டார் நம்ம டாட் ப்ராடக்ட் எடுத்தாச்சுன்னா காஸ் தீட்டாவோட வேல்யூ வந்து 0 அப்படிங்கிறதுனால 0 ஆயிரும். அப்போ பார்த்தோம்னாக்க நம்ம இந்த வேல்யூ வந்துரும். நம்ம இதுல இருந்து பொசிஷன் y இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர்ல நமக்கு இதில் ஒர்க் டன் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிச்சு எல்லாரும் பண்ணுவோம். ஆக்சுவலாக தப்பு. இப்படி பண்ணவே கூடாது. இப்படி பண்ணுனா நமக்கு ராங் ஆன்சர். இது எனக்கு கரெக்டான ப்ரொசீஜர் கிடையாது. ஸோ அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஃபோர்ஸ் வந்து எப்பவுமே நம்மளுக்கு கான்ஸ்டன்டா இருக்கணும். அதாவது மோஷன் நடக்கும்போது, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார்ல அந்த ரீஜியன்ல பார்த்தீங்கன்னா, அதாவது 0ல இருந்து 10 மீட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும்போது இதோடைய ஃபோர்ஸ் வேல்யூ கான்ஸ்டன்டா இருக்கணும். கான்ஸ்டன்ட் மெயின்டைன் ஆகணும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இன்டெக்ரல் ஃபார்ம் போகணும். ஸோ இதுதான் கரெக்டான விஷயம். ஸோ இதுதான் இன்டெக்ரல் ஃபார்ம். இன்டெக்ரல் ஃபார்ம் ஆஃப் ஒர்க் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து இப்போ வந்து இது மொத்தமா நம்ம எடுக்காம ஒரு சின்ன டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். அதில் என்ன பண்ணணும் நம்ம, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு பொசிஷன்ல எந்த பொசிஷன்ல என்னுடைய ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ இதுதான் என்னுடைய ஆப்ஜெக்ட் பேசிக்கா. இதான் என்னுடைய ஃபோர்ஸ். ஸோ ஸோ வந்து இந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஒய்ங்கிற பொசிஷன்ல இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது. அப்போ அதுல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, எஃப் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5y + 20. ஸோ எக்ஸாக்டா அதோட வேல்யூ இந்த வேல்யூ இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ம், இந்த இந்த ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே ஒய் பொசிஷன் 0 நோக்கி வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதோட வேல்யூ 20 ஆகும். அப்படியே 10 இந்த 10 நோக்கி 10ல இருக்கிறதோட பொசிஷன் 70 ஆகும். ஆட்டோமேட்டிக்கா மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப அதனால நம்ம காமனா இதை நான் இப்படி எழுதியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட. இப்போ என்ன பண்றோம்னா, இந்த ஒய்ங்கிற பொசிஷன்ல இருந்து டிஒய் அப்படிங்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட், சின்ன டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த பொருள் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதனால ஒர்க் நடக்குது. இந்த டிடபிள்யூன்னு வச்சிருக்கேன். அப்போ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ நான் இதை வந்து அப்ளை பண்றலாம் ஈஸியா. என்ன காரணம்னா, இந்த இடத்துல டிஒய் அப்படிங்கிறது மேத்தமெட்டிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன வேல்யூ. ரொம்ப சின்ன வேல்யூன்னா எப்படி சொல்ல, இது கண்ணுக்கே தெரியாது. அதனால நான் வந்து இதுல வந்து உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி இவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ பேசிக்கா இந்த மேத்தமெட்டிக்கலா இந்த இந்த டிஒய் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன வேல்யூ. இது வந்து இன்டெகிரல் யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்னொன்று உண்டு ஆக்சுவலா, இதோட இதே மாதிரியே டெல்டா. ஸோ டெல்டா ஒய் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து அதுல என்ன உண்டு ஆக்சுவலா, டெல்டா ஸ்மால் டெல்டா டெல்டா. ஸோ இந்த டெல்டா ஒய் இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனைட் வேல்யூவா இருக்கும். ரொம்ப ரொம்ப சின்ன வேல்யூவா இருக்காது. இது வந்து 0.0001 வச்சா கூட ஆச்சரியப்படுறது. ஸோ அப்படிங்கிற அந்த டைம் அந்த ஸ்மால் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னா,
இந்த ஸ்மால் டிஸ்பிளேஸ்மென்ட் நடக்கும்போது, நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோர்ஸ் வெக்டார பாருங்க. இந்த ஃபோர்ஸ பார்த்தீங்கன்னா, நீங்க என்னதான் நீங்க பெருசா அதாவது இந்த dy நீங்க ரொம்ப பெரிய ரேஞ்சுல நீங்க காமிச்சீங்கன்னா, இதோட ஃபங்ஷன் வந்து வேரியபிளா இருக்கும் ஆக்சுவலா. அதாவது f ஆஃப் y இஸ் ஈக்குவல் டூ 5y பிளஸ் 20 அப்படின்னு அந்த வேரியேஷன் இருக்கும். ஆனா dy ய நீங்க ரொம்ப 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 சின்னதா தான் பண்ண, இது எக்ஸாக்ட்டா அது ஒரு பாயிண்ட்டா மாறிரும். அப்ப எக்ஸாக்ட்டா இந்த இடம் தான் இதான். அப்போ நம்மளுக்கு வந்து நம்ம சொன்ன டெஃபினிஷன் கரெக்ட்டா வரும். ஒர்க் டன்னோட டெஃபினிஷன் என்ன? அந்த டிஸ்பிளேஸ்மென்ட் நடக்கும்போது அந்த ஃபோர்ஸோட வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கணும். ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, ஸ்மால் dy அப்படிங்கிற ஸ்மால் டிஸ்பிளேஸ்மென்ட்ல எனக்கு வந்து கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அதாவது இந்த ஃபங்ஷனுடைய எக்ஸாக்ட்டா அந்த இடத்துல அந்த இன்ஸ்டன்ட்ல அந்த ஃபோர்ஸ் நடக்குது. கான்ஸ்டன்ட்டா மெயின்டெயின் ஆகுது இந்த dy அப்படிங்கிறது. ஸோ இதுதான் அந்த பேசிக்கான மீனிங். அதனால தான் நம்ம இந்த இந்த இன்டெக்ரல் ஃபார்ம்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒட்டர் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இன்டெக்ரல் ஃபார்ம் நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ இதுதான் கரெக்ட் ஆக்சுவலா. இது தப்பு. ரைட் இத ஃபாலோ பண்ணிறாதீங்க. அப்புறம் இது ஆக்சுவலா தப்பு. இத ஃபாலோ பண்ணிறாதீங்க. ஸோ அப்போ வந்து இந்த இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம ஃபோர்ஸ் வெக்டார் நம்ம உள்ள ஸோ அதோட வேல்யூ எல்லாமே எழுதிட்டு வச்சோம். ஃபோர்ஸ் வெக்டாரோட எழுதியாச்சா 5y ப்ளஸ் 20 அப்புறம் ஜே வெக்டார் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டாட் டிஒய் வெக்டார் டிஒய் வெக்டார் பார்த்தீங்கன்னா சின்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜே டைரக்ஷனில் பாசிட்டிவ் டைரக்ஷன் இருக்குது ஆக்சுவலாக. நான் இங்கே கோஆர்டினேட் போட ஆக்சுவலாக நான் போடல. ஸோ என்னுடைய கோஆர்டினேட்டை பேசிக்கா ஸோ இதுதான் என்னுடைய கோஆர்டினேட் அதாவது என்னுடைய யூனிட் வெக்டார். ஸோ இந்த யூனிட் வெக்டார் வந்து ஜே வெக்டார். ஓகே. ஸோ ஜே வெக்டார். ஸோ அந்த யூனிட் வெக்டார் நான் வெக்டார் நான் மென்ஷன் பண்ணதுனால நான் யூனிட் மென்ஷன் பண்ணாம ஆக்சுவலா. ஸோ ஜே வெக்டார். அப்போ வந்து நீங்க இதை நம்ம டாட் ப்ராடக்ட் எடுத்தாச்சுன்னா அந்த ஆன்சர் வருது. சரி நம்ம இப்போ இன்டர்வல் பண்றோம். எப்படின்னா ஒய்யோட வேல்யூ 0வா இருக்கும்போது பார்த்துக்கோங்க. அந்த ஒய்யோட வேல்யூ எக்ஸாக்டா 0வா இருக்கும்போது நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னோட ப்ராசஸை. அப்போ அந்த டைம்ல இவன் என்னதான் ஃபோர்ஸ் கொஞ்சம் இருந்தா கூட நம்ம வந்து அந்த இடத்துல 0 எக்ஸாக்ட் அதோட நம்ம இங்கே தான் ரெஃபரன்ஸா எடுக்கிறதுனால நம்ம வந்து ஒர்க் டன் வந்து இங்கே தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஒர்க் இப்போ ஆரம்பிக்க போறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம மெஷர் பண்ண போறோம். ஸோ அதனால y ஈக்குவல் டு 0வா இருக்கும்போது ஒர்க் டன் w இஸ் ஈக்குவல் டு 0 வச்சிடலாம். இந்த இது லிமிட் y இஸ் ஈக்குவல் டு 10 இருக்கும்போது அப்படியே நான் வந்து ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்படி இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு இருக்கு. அதுமாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்படி அந்த அந்த சமயத்துல w அதாவது டோட்டல் ஒர்க் இந்த இடத்துல w. ஸோ அந்த W ஒர்க்க தான் நம்ம கண்டுபிடிக்கணும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இன்டகிரேஷன் பண்ணாச்சுன்னா 5y ப்ளஸ் 20னா y பண்ணா y ஸ்கொயர் பை 2 அப்புறம் 20 பண்ணா கான்ஸ்டன்ட் பண்ணா y ஹெச்எல்ங்கிறதுனால நம்ம இந்த லிமிட் அப்ளை பண்ண வச்சுன்னா 450. ஸோ 450ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இப்படிதான் நம்மளுடைய இத நம்ம பார்க்கணும் ஆக்சுவலா. ஸோ நம்ம அத நான் வந்து சிம்பாலிக்கா இங்க போட்டிருக்கேன் ஆக்சுவலா. இங்கேயே நம்ம டயகிராம் வரைஞ்சிருக்கேன் ஆக்சுவலா. நான் அத பார்க்கல. ஐ வெக்டார், ஜே வெக்டார். ஸோ எஃப் வெக்டார் உடைய பார்த்தீங்கன்னா இது ஜே. ஸோ ஐ வெக்டார்ங்கிறது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சிம்பாலிக்கா போட்டிருக்கேன். இப்போ வந்து இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து இங்க ப்ராப்பரா நான் சால்வ் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, உங்களுக்கு கான்செப்ட் தெளிவா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி. அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய மைண்ட் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்களே ஆட்டோமேட்டிக்கா இந்த ஜே வெக்டார்லாம் வச்சு யூஸ் பண்ணாம நீங்க பண்ணலாம். பட் நீங்க ஸ்டார்ட்டிங்ல இந்த மாதிரி விஷயங்கள நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதுமானதுதான். இப்ப நான் சால்வ் பண்ணா கூட இந்த மாதிரி வெக்டர் வச்சு நான் சால்வ் பண்ண மாட்டேன். என்ன காரணம் அப்டின்னா, இது ப்ரொசீஜர் கிடையாது ஆக்சுவலா. இதுதான் கரெக்ட்டான மேத்தமேட்டிக்கல் ரூல் ஆக்சுவலா. ஏன்னா, ஃபோர்ஸ் வெக்டர் அப்டிங்கும்போது நீங்க வந்து இப்போ வந்து ஒரு ஒன் டைமென்ஷனலா ஈஸியா நீங்க ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மென்ட் அப்டின்னு போட்டுறீங்க. ஆனா அதே இது 3டி ஸ்பேஸ்லயோ, 2 டைமென்ஷன்லயோ இருக்கும்போது, அந்த வெக்டர்ஸ் உடைய எப்படி சொல்ல அதோட ஆப்பரேஷன் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அது கொஞ்சம் டஃப்பா இருக்கும். இதே நீங்க வந்து தனியா ஹேண்டில் பண்ண முடியாது. வெக்டார் இல்லாம ஹேண்டில் பண்ண முடியாது. ஆனா, நீங்க உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி தான் நான் இந்த மாரி வெக்டார்ஸ்லாம் எல்லாமே யூஸ் பண்றேன். என்னுடைய பாடத்த பார்த்தீங்கன்னா, என்னுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் வெக்டார மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். வெக்டார் ஆனா நீங்க அந்த வெக்டார புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க எக்ஸ் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன் அப்படின்னு நீங்க ஓனாவே நீங்க கிரியேட் பண்ணலாம். ஸோ என்னுடைய எய்ம் வந்து இது ப்ரொசீஜர்லாம் கிடையவே கிடையாது. ஆனா இது இது வந்து மேத்தமேட்டிக்கலா வரக்கூடியது. நீங்க எக்ஸ் டைரக்ஷன் தனியாவே நீங்க யூஸ் பண்ணலாம். தப்பே கிடையாது. ஒய் டைரக்ஷன் தனியாவும் எடுத்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க புரிஞ்சுக்கிற வரை தான் உங்களுக்கு வந்து இந்த என்னுடைய லெக்சர் யூஸ் ஆகுமே தவிர, அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த வித யூஸும் கிடையாது. நீங்களா தான் ஓனா கிரியேட் பண்ற மாரி இருக்கும். ஸோ நீங்களும் கொஸ்டின் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க் யூ.